இந்த லெசன்ல நாம பார்க்க போறது how to speak English naturally. இதுக்கு நான் உங்களுக்கு 4 லெவல்ஸ் சொல்லித் தர போறேன். நீங்க ஆங்கிலத்தை இயற்கையா பேசுறதுக்கு, அதாவது நீங்க ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசுறதுக்கு ட்ரை பண்றீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்ட்டு இல்லாம அது உங்களுக்குள்ள ஒண்ணா கலந்த ஒரு விஷயம். நீங்க உங்களுக்கே தெரியாம உங்களோட தாட்ஸை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு நிலை வரும்போது தான் உங்களால் ஆங்கிலத்தை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். நீங்கள் அந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் நீங்கள் அந்த லாங்குவேஜை நேச்சுரலாக பேச முடியும். அந்த லாங்குவேஜை நீங்கள் நேச்சுரலாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு திங்கிங் இன் இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியம். எல்லாருமே சொல்கிற விஷயம் நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க அப்படின்றது தான். பட் இங்கிலீஷில் நம்ம எப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது, அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். இந்த லெவல் 4 நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இயற்கையான முறையில், நீங்கள் நேச்சுரலாக தமிழை எப்படி சர்வசாதாரணமாக நம்ம பேசுகிறோம், நம்ம ரொம்ப யோசிச்சு நான் கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணுறேனா, நான் கரெக்டான சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறேனா, என்னோடய வாக்கியங்கள்லாம் கரெக்டாக ஃப்ரேம் ஆகி இருக்கா அப்படின்ற பலவிதமான குழப்பங்கள் நம்ம மனசுலவே இல்லாமையே நம்ம தமிழை ரொம்ப சாதாரணமாக பேசுகிறோம். தமிழை யூஸ் பண்ணி தான் நம்மளோட தாட்ஸ், நம்மளோட கருத்துக்கள், நம்மளோட ஐடியாஸ் இதெல்லாத்தையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அது ஒரு சாதாரண கான்வர்சேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப யோசிச்சு நம்ம பாஸ்கிட்டையும் நம்ம கலீக்ஸ்கிட்டையும் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நாம் நம்மளோட கான்வர்சேஷன்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த ஸ்டேஜை நம்மளால் ஆங்கிலத்தில் அடைய முடியல அப்படின்னா, நம்ம திங்கிங் ப்ராக்டிஸில் ஈடுபடாததால தான். நம்ம ஸ்கூலில் ஒரு பாடம் படிக்கும்போது நம்ம அந்த பாடத்துக்கு எக்ஸாமினேஷன் எழுதி அந்த எக்ஸாமில் நம்மளோட டீச்சர் நமக்கு ஒரு மார்க் போட்டு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ இருக்குது, இங்கிலீஷில் இவங்களுக்கு இவ்வளோ புலமை இருக்குது, சயின்ஸில் இவங்க இவ்வளோ கெட்டிக்காரராக இருக்காங்க, மேக்ஸில் இவங்களுக்கு இவ்வளோ தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மளை மார்க்ஸ் கரெக்ட் பண்ணி தான், நம்மளோட பேப்பரில் நம்ம எழுதுறதை வச்சு நம்ம மார்க்ஸை கொடுத்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ இருக்குது இந்த ஸ்டடீஸில், இந்த ஒரு பர்டிகுலர் பாடத்திட்டத்தில் அப்படின்றத நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது நம்மளோட தமிழ் புலமையில் சில பேர் நல்லா தமிழ் பேசிகிட்டே இருப்பாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட், அவங்க தமிழில் பார்த்திங்கன்னா 20 மார்க் 30 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட் எல்லாமும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் திருக்குறள் எழுதவோ திருக்குறள் படிக்கவோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. பழைய தமிழ், அந்த காலத்து 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இல்லை இந்த முன்னிய காலத்து தமிழ்லாம் எழுதும்போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனால அந்த டீச்சர் தமிழுக்கு அவங்களுக்கு 20 மார்க்கோ இல்லை 30 இல்லை 35 மார்க்கோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு ஆகிடுமா? இல்லை இதே ஒரு ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே மக்கப் பண்ணி அதை அப்படியே எழுதி இங்கிலீஷ் பேப்பர் 2லையும் இங்கிலீஷ் பேப்பர் 1லையும் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதால அவருக்கு இங்கிலீஷ் புலமை ரொம்ப அதிகமாக இருக்குது, அவர் நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு புலமை வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை இல்லையா? நம்மளோட ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போவுமே நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நமக்கு அந்த ஒரு லாங்குவேஜில் எவ்வளோ புலமை இருக்குது அப்படின்றதுக்கான கரெக்டான அளவுகோலாக இருக்கவே போகிறதில்ல. ஏன்னா இந்த 30 மார்க் வாங்கின தமிழ் ஸ்டூடெண்ட் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களோட சுற்றி இருக்க ஜனங்கக்கிட்டலாம் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தமிழ் தெரியாது, 30 மார்க் அவங்க வாங்கிட்டதால ஃபெயில் ஆகிட்டதால அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? இல்லை 90 மார்க் வாங்கின இந்த இளைஞி அவங்க படித்து அந்த மக்கப் பண்ணி மனப்பாடம் செஞ்சு அந்த லாங்குவேஜோட ரூல்ஸை அவங்க எழுதிட்டதால அவங்களால அவ்வளோ மார்க் அந்த சப்ஜெக்டில் வாங்க முடிஞ்சதால அவங்களோட அறிவு இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ இருக்குப்பா, இவங்க எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு ஈக்குவல்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதோட அளவுகோலை வேறு மாதிரி நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் நிர்ணயிக்குது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் லாங்குவேஜோட அளவுகோலை நிர்ணயிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது. மார்க்ஸ் ஓரியன்டாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட ஸ்கூல்ஸ் பாடத்திட்டங்களை நிறுவுறதால லாங்குவேஜ் அப்படின்றது கம்யூனிகேஷன், அது ஒரு மொழி, நான் நினைக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான ஒரு டூல், அது ஒரு கருவி அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு எனக்கு கிராமர் இருந்தால் தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான சிந்தனையை நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக விதைச்சிருக்கு. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் விசாரித்தாங்க. என்னோட ஆட்டோமேனாக இருந்தாலும் சரி, அது இல்லை பிக்கெஸ்ட் கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற முதல் கேள்வியே என்னென்னா, ஓ நீங்கள் கிராமர் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்றது தான்.
ஸோ கிராமர் அப்படின்றது தான் மொழி அப்படின்ட்டு, இலக்கணம் தான் மொழி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நமக்குள்ள ஒரு மாயையை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாயையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களால் பிரேக் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணவும் வேண்டியது இங்கே அவசியமாக இருக்குது. நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இல்லை, நீங்கள் தமிழை எப்படி கற்றுக்கிட்டீங்க, இல்லை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தமிழை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறதுல இருக்க எந்த அளவுக்கு சரியான கருத்துக்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்படி தமிழில் அதிக அளவுக்கு நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாம் தமிழில் தானே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் கொண்டு போகிறதால நம்மளோட இங்கிலீஷ் திங்கிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு மசிலுமே நீங்கள் அதிக அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட திங்கிங்குமே ஒரு மசில் தான். ஓகே, உங்களோட பிரெயினுக்கு அதிக அளவுக்கு இந்த திங்கிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுக்க 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 நான் சொல்கிற இந்த அசைன்மெண்ட்ஸ், இந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் பண்ண பொறுமையாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஒரு வார்த்தைகளில் ஒரு ஒரு சென்டென்சஸில் இங்கிலீஷை உங்களுக்குள்ளே புகுத்த தான் உங்களால் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ லெவல் 1 பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் பேசுகிற விஷயங்களெல்லாம் நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. இங்கிலீஷ் திங்கிங் ப்ராக்டிஸில் லெவல் 1ல் நீங்கள் வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி இருக்க விஷயங்களை அதுக்கான வார்த்தையை, ஆங்கில வார்த்தையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் என்ன, அதோட பெயர்கள் என்ன அப்படின்றத மனசுக்குள்ளே ஓட விடுங்க. நீங்கள் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி என்ன பொருட்கள்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அதோட இங்கிலீஷ் நேம்ஸை மனசுக்குள்ளே ஓட விடுங்க. நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அம்மா குக் பண்ணிகிட்ருக்கலாம், அப்பா ஷேவ் பண்ணிகிட்ருக்கலாம், தம்பி விளையாடிட்டு இருக்கலாம், தங்கச்சி ஏதோ எம்ப்ராய்டரி பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்களையும் அவங்க செய்கிற வேலைகளையும் உங்களை சுற்றி இருக்க பொருட்களையும் இங்கிலீஷில் அதோட நேம்ஸை கொண்டு வாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களை சுற்றி அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இருக்காங்க. மாம், டேட், சிஸ்டர், பிரதர், அவங்கள நேம் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கிடையாது, மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டுமே போதும். நிறைய பேரோட கேள்வி, நான் யாருமே இல்லாமல், மற்றவங்களோட ஹெல்ப்பே இல்லாமல் இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நிறைய எக்ஸசைசஸ் இந்த கோர்ஸ் முழுக்க நீங்கள் மட்டுமே போதும். நீங்கள் மட்டுமே இருந்து எப்படி உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுன்றதுக்காக நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். அதில் இந்த எக்ஸசைஸும் ஒன்று. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கள நேம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க செய்கிற செயல்களை நேம் பண்ணுங்கள். ஃபுல் சென்டென்சஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை, கம்ப்ளீட் சென்டென்ஸையும் நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் வித் அ வேர்ட். அவங்க செய்கிற செயல் என்ன? டேட் ஷேவ், மாம் குக் குக்கிங், சிஸ்டர் ஸ்டிச்சிங், பிரதர் பிளேயிங். விளையாடுறதுன்னா பிளேயிங்னு தெரியும், தைக்கிறதுனா ஸ்டிச்சிங்னு தெரியும், குக்கிங்னா சமைக்கிறதுன்னு தெரியும், ஷேவிங்னா சவரம் செய்கிறதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சே நம்மளால் நம்மளோட திங்கிங் ப்ராக்டிசஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு வார்த்தையிலேருந்து ஆரம்பிங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள நேம் பண்ணிட்டீங்க, அவங்க செய்கிற செயல்களையும் நேம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்க பொருட்களை நேம் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வார்ட்ரோப், ஃபேன், ஏர் கண்டிஷ்னர், வாஷிங் மிஷின், சோஃபா, பில்லோ, விண்டோ, டோர், இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்க போகுது. இதே ஆஃபீஸ் பக்கம் கொஞ்சம் போய் பார்ப்போம். ஆஃபீஸில் யாரெல்லாம் இருக்கா, அவங்களோட செயல்கள் என்ன, அதில் உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் என்ன, அதாவது ஆஃபீஸில் உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் என்ன அப்படின்றத நீங்கள் நேம் பண்ண போகிறீங்க. லெவல் 1ல் நம்ம ஜஸ்ட் வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி கைவசம் இருக்கிறது தான். அதை இன்னும்
உங்களோட திங்கிங் ப்ராக்டிஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஃபீஸில் உங்களை சுற்றி யார் இருக்காங்க? பாஸ், டீம்மேட்ஸ், கொலீக்ஸ் ஆர் கோவொர்க்கர்ஸ், கிளையண்ட்ஸ், இவங்கெல்லாம் உங்களை சுற்றி ஆஃபீஸில் இருக்க போகிற ஆட்கள். இது தவிர அவங்க செய்கிற செயல்களையும் நேம் பண்ணுங்க. பாஸ் yelling, பாஸ் யாரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. பக்கத்து கேபினில் உங்களோட டீம்மேட் ஒருத்தர் யார் கூடவோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. டீம்மேட் ஆர் கொலீக் ஆர் கோவொர்க்கர் டாக்கிங் ஓவர் ஃபோன் ஆர் டாக்கிங், தட் வுட் டூ. 2 கலீக்ஸ் ரொம்ப சீக்ரெட்டான ஏதோ ஒரு விஷயத்த முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கலீக்ஸ் காசிப். காசிப்னா கிசு கிசு பேசுகிறது. ஓகே, உங்கள் ஆஃபீஸ் கேஃபட்டீரியாவில் எல்லா டீம்மேட்ஸும் ஒன்றா உட்காந்து நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி விவாதம் நடத்திட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் மேட்ஸ் ஆர் கலீக்ஸ் ஆர் கோவொர்க்கர்ஸ் ஆர் டீம்மேட்ஸ், அவங்களோட பேர் என்னவா இருக்கலாம், அவங்க செய்கிற செயல் chat, chatting, they are chatting. இப்போ chatting நடந்துட்டுருக்கு, அதனால் நம்ம chattingன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இல்லை என்னோட கிராமர் ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் வேர்ட் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். chat, talk, discussing, discuss. லெவல் 1ல் நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நேம் பண்ணுறோம், அவங்க செய்கிற செயல்களை நேம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உங்கள் சுற்றி நீங்கள் பார்க்குற விஷயங்களை நேம் பண்ணுறோம். ஆஃபீஸில் உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன? பென், பேப்பர், பிரிண்டர், ஸ்டேப்லர், லேப்டாப், டெலிஃபோன், ஃபேக்ஸ், கேபின்ஸ், கிளாஸ் டோர்ஸ், ஏர் கண்டிஷ்னர், காஃபி மேக்கர், இது எல்லாமே நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் பார்ப்போம். லெவல் 1ல் நம்ம வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அவங்க செய்கிற செயல், நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை நேம் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக போகணுன்னா நீங்கள் சுற்றி இருக்கிற பொருட்கள், உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுது அப்படின்றதையும் நேம் பண்ணலாம். பட் இப்போது லெவல் 1க்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரேஞ்ச், அதனால் நம்ம அங்கே போக வேண்டாம். லெவல் 1ல் இந்த எக்ஸசைஸை மட்டும் இப்போ நீங்கள் செய்யுங்க. இந்த நிமிஷமே நீங்கள் இந்த எக்ஸசைஸை ஆரம்பிக்கலாம். லெவல் 1ல் we are starting with words. Now we are moving on to level 2. level 2ல நம்ம என்ன பண்ணுறோம்? சென்டென்சஸ்குள்ளே நகர்றோம். டேட் ஷேவ், எனக்கு என்னோட அப்பா அவர் செய்கிற செயல், இது ரெண்டுத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. டேட் ஷேவ் அப்படின்றது தெரியுது, ஆனால் எப்படி அதை கனெக்ட் பண்ணணும், அதை எந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியலன்னா அங்கே மட்டும் பேசிக்காக ஒரு கிராமர் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே கிராமர் புக்கை படிங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு கிராமர் புக்கை வாங்கி மனனம் செய்கிறதால உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதே கிடையாது. அங்கே டேட் ஷேவ்ஸ், டேட் இஸ் ஷேவிங்னு ப்ரெசன்ட் டென்ஸையோ இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையோ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத கிராமர் புக்கில் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு, அதாவது இந்த சென்டென்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கிராமர் புக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகுது. அதை முடிச்ச கையோடு திரும்பவும் நம்மளோட எக்ஸசைஸ்க்கு வந்து அந்த கிராமர் ரூலை மாம் இஸ் குக்கிங், சிஸ்டர் இஸ் ஸ்டிச்சிங், பிரதர் இஸ் பிளேயிங்னு நீங்கள் படித்த ஒரு ரூலை மற்ற 4 விஷயங்களுக்கும் இப்போ சென்டென்சஸில் அப்ளை பண்ண போகிறீங்க லெவல் 2ல். உங்களோட ரியல் டைம் சென்டென்சஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் கிராமர் புக்ஸோட அந்த விதிகளை ரெஃபர் பண்ணிவிட்டு திருப்பவும் உங்களோட ரியல் லைஃப்கே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிங்க. லெவல் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்க்கு நகர்றோம். மாம் இஸ் குக்கிங், dad is shaving, sister is stitching, brother is playing. இதை நம்மளோட ஃபங்க்ஷனல் இங்கிலீஷாக சொல்ல முடியாது. மேபி யாரோ ஒருத்தவங்க ஃபோனில் கேட்குறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஓகே அம்மா சமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம், மாம்ஸ் குக்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க, டேட் ஷேவிங், ஹில் பி காலிங் யூ இன் 10 minutes அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்னால் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவையான கான்வர்சேஷனில் ஈடுபடுறதுக்கான இங்கிலீஷ்.
ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க. ஓகே, கேன் ஐ ஹாவ் அ மசாலா தோசை, கேன் ஐ ஹாவ் அ காஃபி வித் எக்ஸ்ட்ரா சுகர். இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் இல்லை ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுற விஷயமா இருக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட் ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுற விஷயமா இருக்கலாம். பாஸ் ஏதோ ஒரு மெயில் அனுப்ப சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆன்சராக இருக்கலாம். உங்களோட கிளையண்ட் திடீர்னு கால் பண்ணி ஏதோ உங்ககிட்ட ஒரு ட்ரபிள் ஷூட்கான ஒரு கொஷன் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆன்சராக இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ். அதாவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் ஈடுபடுறீங்க, உங்களோட பாஸ் கலீக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கான்வர்சேஷன்ஸில் ஈடுபடுறீங்க. அதாவது அந்த நாளில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாமே ஃபங்க்ஷனல் இங்கிலீஷில் வரும். ஸோ லெவல் 3ல் நீங்கள் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்குள்ளே நுழையிறீங்க. உங்களோட லெவல் 1ல் வேர்ட் பவரை ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கிறீங்க. லெவல் 2ல் நீங்கள் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நுழையிறீங்க. லெவல் 2வை ரொம்ப 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 ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு லெவல் 3 இந்த ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப சரளமாக வர ஆரம்பிக்கும். கேன் ஐ ஹாவ் திஸ், கேன் ஐ ஹாவ் தட், டு யூ வாண்ட் திஸ் அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸை நம்ம இங்கே மேக் பண்ணுறோம். ஃபங்க்ஷனல் இங்கிலீஷில் நம்ம அதிகமாக கேள்விகளை கேட்குறோம், இல்லை கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குறோம். எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துட்ருக்கோம், டு யூ ஹாவ் அ ஸ்பேர் பென் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னும் போது எஸ் ஐ டூ யூஸ் திஸ் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷாக வரும். நிறைய கேள்விகளும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஆன்சரும், இல்லைனா ரெகுலர் கான்வர்சேஷன்ஸில் உங்களை அடுத்தவங்க கூட உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது அதிக அளவுக்கு நம்மளோட கான்வர்சேஷனல் ஸ்டைலில் வர இங்கிலீஷ் வந்து நம்மளோட டே டு டே இங்கிலீஷே வந்து இந்த ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லெவலில் வருது. ஸோ லெவல் 3யை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறம் லெவல் 4க்கு நீங்கள் போகிறீங்க. லெவல் 4 நரேட்டிவ் இங்கிலீஷ். லெவல் 4ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தையோ ஒரு ஸ்டோரியையோ இன்னொருத்தவங்ககிட்ட சரளமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தையோ இல்லை ஆஃபீஸில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப சாதாரணமாக டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்கப்படுது, நீங்கள் திரும்ப ஆன்சர் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, திருப்பி மற்றவங்க ஆன்சர் சொல்கிறாங்க. இப்படி கான்வர்சேஷன்ஸ் போயிட்டே இருக்கிறது வந்து ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் லெவல் 3ல் இருக்கும். லெவல் 4ல் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை டீட்டெயில்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறீங்க இல்லையா. ஒரு ஃபுல் ஸ்டோரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கான்வர்சேஷனை கூட நீங்கள் அழகாக ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது லெவல் 4 இந்த நரேட்டிவ் இங்கிலீஷ். ஆஃபீஸில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, ஒரு டீம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, கிளையண்ட்ஸ் கிட்ட ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்ணி அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறது, அக்வயர் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட நரேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் வரும். நம்ம ரெகுலராக நரேட்டிவ் இங்கிலீஷை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னாச்சு தெரியுமா நேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆரம்பிக்கிறோம்ல, இதெல்லாமே வந்து நரேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லெவல் 4 அப்படின்ற கேட்டகரியில் வருது. ஸோ நீங்கள் லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெவல் 4 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறது தான் உங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. நீங்கள் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், நேரேட்டிவ் இங்கிலீஷ், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உங்களோட திங்கிங் மசிலை டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களோட திங்கிங்கில் இங்கிலீஷ்லேயே இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ண தான் உங்களால் அதை அப்புறம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ்க்கு போகும்போது நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட திங்கிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட திங்கிங் மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். லெவல் 1லேருந்து ஆரம்பிங்க, லெவல் 4 வரைக்கும் உங்களோட திங்கிங் மசில்ஸை ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற கோலோடு நீங்கள் ஒரு லெவலாக நோக்கி நகருங்க. இப்போ நீங்கள் லெவல் 2ல் இருக்கீங்க, நான் சென்டென்சஸ் எல்லாம் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த லெவல் கான்வர்சேஷனல் இங்கிலீஷ், உங்களோட ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்ற லெவலுக்கு போங்க. நான் இப்போ ஃபங்க்ஷனல் இங்கிலீஷும் போவேன், ஆனால் என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒரு ஸ்டோரி சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நரேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போங்க. இப்போ கேள்விகளுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும், ஆனால் ஒரு தொடர்ந்து நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச முடியாது அப்படின்னா அதுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்கள் அதிக அளவுக்கு ஸ்டோரிஸை நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இதை நான் எப்படி இன்னும் பெட்டராக என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல முடியும். நான் ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக வந்துடாது, நம்ம நிறைய 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 எக்ஸசைஸ் பண்ணி தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் நரேட்டிவ் இங்கிலீஷ்க்கு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
உட்காந்து ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் கூட உங்களால் சரளமாக பேச முடியும். அதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரிங்க எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, ரொம்ப வந்து என்கேஜிங்காக சொல்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு வருது. உங்களோட ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷனை நீங்கள் கொடுக்கணும்னாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ கலீக்ஸ் மத்தியிலையோ உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னாலும் சரி, நீங்கள் அதை முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட திங்கிங் ப்ராக்டிஸை ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் நீங்களே பேசி பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளாஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தடுமாற்றமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தான் நான் திங்க் பண்ணவே போகிறேன் இந்த ஸ்டோரியை பற்றி அப்படின்றதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி திங்க் பண்ணியிருக்கேன். அந்த திங்க் பண்ண விஷயங்களை நான் ஒரு வாட்டி பழகியும் பார்த்துருக்கேன். என்னோடய வாய்க்கு நான் பயிற்சியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை என்னோடய மீட்டிங்லேயோ நான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், இதை நான் நரேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களால் இந்த லெவல் 4 ஸ்கில்லை கூட ரொம்ப இஃபெக்டிவாக அச்சீவ் பண்ண முடியுது. இன்றைக்கி நீங்கள் லெவல் 1லேயோ 2லேயோ இருக்கலாம். கண்டிப்பாக உங்களால் லெவல் 4 வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிக அளவுக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷில் திங்க் பண்ணுங்கள். உங்களோட சுற்றி இருக்க விஷயங்களெல்லாம் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போங்க. அந்த சென்டென்ஸை இந்த வார்த்தைகளை எப்படி இணைக்கிறது, அந்த இணைக்கிறதுக்கான கிராமர் ரூல்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இணைப்புகளையும் அந்த ரூல்ஸை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தான் உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும். இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு லாங்குவேஜை நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியாது. இதுவும் ஒரு ஸ்கில் தான். லாங்குவேஜ், இந்த இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஸ்கில். நீங்கள் ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஒரு ஸ்விம்மிங்காக இருந்தாலும் சரி, ரன்னிங்காக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மேரத்தானுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, பாடி பில்டிங் பண்ணாலும் சரி, நீங்கள் தினம் தினம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணணும், நிறைய ஃபெயிலியர்ஸை அடையணும். சொதப்ப தான் நம்மளால் அடுத்த நிலையை அடைய முடியும். ஸோ மிஸ்டேக்ஸை பற்றி ஐயோ நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு வரி பண்ணாமல் எந்த அளவுக்கு உங்களோட திங்கிங்கையும் உங்களோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸையும் அதிக அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இங்கிலீஷை கை கொள்ள முடியும். என்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா, என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கு இந்த லெவல் 1லேருந்து ஆரம்பிங்க. படிப்படியாக இந்த எக்ஸசைஸை ரெகுலராக செஞ்சு லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நோக்கி நகர ஆரம்பிங்க.